ஒருவேளை வியாதி படுக்கையில பலவீனமா படுத்திருக்கீங்களா? வயதாகி போயிட்டு என் எலும்பெல்லாம் பலனற்று இருக்கிறது என்று சொல்லி மனக்கலக்கத்தோடு யாரும் பார்க்கலையே என்று ஏக்கத்தோடு இருக்கீங்களா? இல்லை டாக்டரால் கைவிடப்பட்ட நிலையில இருக்கீங்களா? நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் தேவனாகிய கர்த்தரை நோக்கி பாருங்க. அவர் தழும்புகளால் நீங்க குணமாவீர்கள். கர்த்தருடைய தழும்பு இருக்கிறது, ஏசப்பாடு தழும்பு இருக்கிறது. உங்களுக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சிந்தப்பட்ட ரத்தத்தின் மூலம் வந்த தழும்பு இருக்கிறது. உங்களை சுகமாக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். கர்த்தருடைய வேதத்தை காலையில வாசிச்சிங்களா? ஜெபிங்க, துதிங்க, வல்லமை வெளிப்படும். இன்று உங்களுக்கு தான் தேவனுடைய வார்த்தை என்ன தெரியுமா? சங்கீதம் 30:2, என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை குணமாக்கிடுவார். இந்த விசுவாச அறிக்கையை செய்யுங்க. இந்த விசுவாச அறிக்கை, அந்த வார்த்தையை சொல்லுங்க. கர்த்தருடைய வல்லமை, சுகமளிக்கிற வல்லமை உங்களுக்குள்ள போகும். கர்த்தர் உங்களை சுகமாக்கி ஆயுஸ் நாட்களை கூட்டி கொடுத்து பலனோடு இருக்க செய்வாராக. ஆமென்.